ஹாய் ஆல், குட் ஈவினிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம டே 12க்கான 15 கொஷின்ஸ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டே 1லேருந்து டே 11 வரைக்கும் வீடியோஸை நம்மளுடைய பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது வரைக்குமே நீங்கள் வந்து ரிவிஷன் எதுவும் பண்ணலை, தமிழுக்கு டெஸ்ட் எதுவும் போட்டு பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. நம்மளுடைய டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் குரூப் 4லையும் குரூப் 2லையும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம 180 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போது நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய 15 கொஷின்ஸ் பார்க்குறோம். ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 கொஷின்ஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு நம்ம 3rd செட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் சில கிரிட்டிக்கலான கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதை எப்படி ஈஸியாக பார்க்குறது, ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இன்றைக்கான டெஸ்ட்டில் செலைன் சாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செலைன் சாயில் அப்படின்னா என்னென்னா கலர் நிலம், இதுதான் ஆன்சர். ஸோ செலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். நெக்ஸ்ட்டு போயிடலாம். இதுவும் கலைச்சொல் தான். ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா என்னென்னா ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஃபோல்க் லிட்ரேச்சர், ஓகேங்களா? ஸோ பக்தி இலக்கியம் அப்படின்னா என்னென்னா டெவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவோஷனல் லிட்ரேச்சர். செவ்விலக்கியம் அப்படின்னா என்னென்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சருக்கு பண்டைய இலக்கியம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து கலைச்சொல்லறிக்கை தான். இங்கே பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. மிசைல் அப்படின்னா கடல் மெயில்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. மிசைல் அப்படின்னா ஏவுகணை அப்படின்னு அர்த்தம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிசைலுக்கான ஆன்சரை செகண்ட் ஒன்றில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவுகணை அப்படிங்கிறது தான் இங்கே வரணும். அடுத்தது லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா என்னென்னா ஏவு ஊர்தி அப்படின்னு அர்த்தம். லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா ஏவு ஊர்தி. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஒனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல், மைல் அப்படின்னு எடுத்து பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் இது தான். அப்படியே மூணுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கரெக்டான கலைச்சொல் என்ன அப்படின்னா இதுதான். டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம், ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 89 பாருங்கள். இரு பொருள் தருக. அலை அப்படின்னா அதுக்கான 2 பொருள்கள் கேட்குறாங்க. ஒன்று கடல் அலை, இன்னொன்று அலைந்து தெரிதல். ஓகேங்களா? அலை அப்படிங்கிறதுக்கான 2 பொருள் இது 2 தான். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இரு பொருள் தருக. இதே தான். ஆறு அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம்? ஒன்று நதி, நதியை குறிக்கும். இன்னொன்று எண், நம்பர் சொல்கிறோம் இல்லையா, நம்பர் 6. ஸோ இதை தான் வந்து எண் அப்படின்னு சொல்லுவோம். எண் 6 அப்படிங்கிறது அடுத்தது நதி. ஸோ இதுதான் 90க்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும், புறா கொக்கரிக்கும், கோழி சத்தம் போடும், கோழி கரையும்னு கொடுத்துருக்காங்க. சேவல் கூவும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. புறா கொக்கரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புணுகும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? இங்கே பாருங்கள், கோழி சத்தம் போடும் கிடையாது, கோழி கொக்கரிக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 92 பாருங்கள். சரியான இணைப்பு சொல். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின். காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, டேஷ் பாட்டின் மூல ஊற்றே நீதான், பாடலின் மூல ஊற்றே நீதான், விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏனெனில். சரிங்களா? ஸோ எப்படி ஏனெனில் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டின் மூல ஊற்றே நீதான், பாட்டுக்கான மூல காரணமே நீ தான், அதனால் உன்னை பாடாமல் இருக்க முடியாது. அப்போ இங்கே வந்து ஏனெனில் அப்படின்றது வரணும். ஸோ ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த காரணத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஏனெனில் பயன்படுத்தும். சரியா? இங்கே பாருங்கள், நல்லா இன்னொரு தடவை சொல்கிறேன். காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது, அந்த இடத்துல ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த காரணத்தை வந்து நம்ம அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா பாட்டின் மூல ஊற்றாக இருப்பதே நீதான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த ரீசன், காரணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஏனெனில் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஏனெனில் அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த காரணத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏனெனில் அப்படிங்கிறத சொல்லி அந்த ரீசனை சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நிறுத்தல் குறிகளை அறிதல். நிறுத்தல் குறிகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது. ஸோ இங்கே வியப்பு குறி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வியப்பு குறி நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம்? வியப்பான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பயன்படுத்துவோம். அவலம்,
இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம பயன்படுத்தோம். இங்கே பாருங்கள், யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது. ஆச்சரியமாக கேட்போம் இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கொஷின் மார்க் வந்து வராது. யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து அரை புள்ளி கொடுத்துருக்காங்க. யாரது கமா வராது, கார்புள்ளி வராது, சாலையோரம் படுத்து கிடப்பது. கேள்விக்குறி கொடுத்துருப்பாங்க, ஆச்சரியக்குறி வரணும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், யாரது கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம யாரது அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சொல்லுவோம்மா சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படின்னு. அப்படி சொல்ல மாட்டோம், ஒரு கோர்வையாக தான் சொல்லுவோம். யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது, அப்புறம் தான் ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் ஆச்சரியக்குரிய ஒரு வியப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையோடைய மருவு என்ன அப்படின்னா புதுகை. புதுவை அப்படிங்கிறது புதுச்சேரியோடைய மறுபெயர். சரிங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கொஷினாகவே இருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், திருநெல்வேலி. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக, கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருநெல்வேலி அப்படிங்கிறதுக்கான ஊர் பெயரின் மருவு என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.